அஸ்ட்ரோ சைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு சனி பகவானின் வக்ர பெயர்ச்சி பலன்கள். பொதுவாக சனி பகவான் கர்ம காரகன், தொழில் காரகன், ஆயுள் காரகன், கால்களுக்கு காரகன், ஒட்டுமொத்த உடலின் இயக்கத்துக்கு காரண கர்த்தாவாக இருக்கக்கூடிய சனி பகவான் இப்போ மீனமனையில் அமர்ந்திருக்கார். அந்த மீனமனையில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் அடைகிறார். எப்போ அடைகிறார் அப்படின்னா 13/7/2025 அன்று. அப்போ இது எது வரைக்கும் இருக்கிறது அப்படின்னா 27/11/2025 வரை, அதாவது இந்த 138 நாட்கள் வக்ர நிலையில் அமர்ந்து கொண்டு தனது பலனை கொடுக்க போகிறார். வக்ரம் என்பது தனது இயல்புக்கு மாறிய தன்மை. இதுவரைக்கும் உங்களுக்கு ஒரு கெடுபலன்கள் நடந்து கொண்டிருக்குன்னா இப்போ அப்படியே மாறப்போகிறது, நல்லதை கொடுக்க போகிறார் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படிப்பட்ட இந்த மீனத்தில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் வக்ர நிலை அடையும் போது என்ன பலனை கொடுக்க போகிறது என்பதைத்தான் டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. விருச்சிக ராசி அன்பர்களே, சனி பகவானின் வக்ர காலம் இந்த 138 நாட்கள் என்ன செய்யும்? அதுவும் குறிப்பாக 13/7/2025 3/10/2025 வரை சனி பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார். இந்த 83 நாட்கள். அதற்கப்புறம் 4/10/2025 27/11/2025 வரை இந்த 55 நாட்கள் குருவினுடைய நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார். ஸோ இந்த பயணத்தில், இந்த வக்ர காலத்தில் என்ன பலன் அப்படிங்கிறது டீட்டெயிலாக இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு பார்க்கும் பொழுது, இந்த சனி பகவான் யார் விருச்சிக ராசி என்பர்களுக்கு அப்படின்னா முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி, அதே சமயத்தில் 4க்குரியவன், சுகத்தை கொடுக்கக்கூடியவன் தான் அந்த சனி பகவான். ஸோ அவர் போய் 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தில் போய் அமர்ந்து கொண்டு இப்போ வக்ர நிலையில் பிரயாணம் செய்ய போகிறார். அப்போ எப்படி இருக்க போகுது? வக்ரம் அப்படின்னா என்ன? தன்னுடைய இயல்புக்கு மாறிய தன்மை. இதுவரைக்கும் கெடுதல் நடந்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ கெடுதலிலிருந்து விலக்கடிக்க போகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். 3ஆம் அதிபதி, 3 அப்படின்னு என்ன? முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி, தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடியவன் சனி பகவான். எப்பவுமே சனிங்கிறது ஒரு மந்தன், மெதுவாக ஸ்லோவாக செயல்படக்கூடிய ஒரு கிரகம் தான் அந்த சனி பகவான். இப்போ எப்படி வக்ரமாகும்போது என்ன? வேகமாக செயல்பட போகிறார் அப்படின்னு அர்த்தம். சுறுசுறுப்புடன் செயல்பட போகிறதுன்னு அர்த்தம். அது 3ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால உங்கள் முயற்சிகள் எல்லாம் டக்கு டக்குன்னு நடக்கும்னு அர்த்தம். மந்தமாக அப்படியே தேங்கி இருந்த விஷயங்கள் அல்லது 3-4 மாதங்களுக்கு ஒரு கிடப்பில் போட்டிருக்க விஷயங்கள் எல்லாத்தையும் இப்போ எடுத்து செயல்படுத்துவதற்குண்டான ஒரு காலகட்டமாக இந்த வக்ர காலம் வரப்போகிறது. அப்போ கடந்த சில மாதங்களாகவே தேங்கியிருந்த விஷயங்கள், செயல்படுத்த முடியாமல் இருந்த விஷயங்கள் இப்போ எடுத்து செயல்படுத்தி வெற்றி காணக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வக்ர காலம் அமையப்பெறும். இந்த ஒப்பந்தங்கள்லாம் நடக்கவே இல்லை. 3ஆம் இடம்ங்கிறது ஒப்பந்தம். ஒரு ஒப்பந்தம் போடுறது பெண்டிங்காகவே இருக்குது, போட்டே ஆகணும். இப்போது இந்த காலகட்டம் அது போடக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஒப்பந்தங்கள் கிடைக்கும். ட்ராவல் அலைச்சல் திருச்சலவே இருந்தது. ட்ராவல்னால அனுகூலம் இல்லை, இப்போ ட்ராவலால் அனுகூலம் கிடைக்கக்கூடிய தன்மை. வியாபாரத்தில் மந்தமாக இருந்தது, ஸ்லோவாக இருந்தது, டல்லாக இருந்தது, சரியாக நடக்கலை, சரியான லாபம் கிடைக்கல. இப்போ இந்த காலகட்டத்தில் அந்த வியாபாரம் சுறுசுறுப்படையும், புதிய யுக்திகள் கிடைக்கும், புதிய ஸ்ட்ராட்டஜிக் பிளான் வகுப்பீங்க. அந்த வியாபாரத்தை எப்படி பெருக்குவது என்கின்ற தன்மைகள் எல்லாமே இப்போ விடை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அப்போ வியாபாரம் சிறப்படையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த விருச்சிகத்துக்கு நிச்சயமாக அமையும். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த கலைத்துறையில் மியூசிக் சம்பந்தப்பட்ட, பாட்டு சம்பந்தப்பட்ட, எழுத்து சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு கூடுதல் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வக்ர காலம் நிச்சயமாக அமையப்பெறும்.
இந்த 4ஆம் அதிபதி தான் அதே சனி தான். அந்த சனி இப்போ வக்ரம் ஆயிட்டார். இப்போ நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க, 4 நான் வீடு கட்ட முடியலையே, வீடு கட்டி அப்படியே பாதியிலேயே நிற்கிதே, வீடு கட்டணுங்கிறது ஒரு 2-3 வருஷமாக அந்த ஒரு எண்ணம் இருக்குது, ஆனால் செயல்படுத்த முடியல. இடம் இருக்குது, கட்டோன்னு நினைக்கிறேன், ஆனால் கட்ட முடியல. ஏதோ ஒரு தடை இருக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, ஏதோ ஒரு வில்லங்கம் இருக்குது. ஏன் இது நடக்கலை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க இப்போது இந்த காலகட்டத்தில் டக்குன்னு நடக்கும். எதையெல்லாம் நிறுத்தி வைத்தீர்களோ அதெல்லாமே எடுத்து செய்வதற்கான ஒரு காலகட்டம். வீட்டை ஆல்டர் பண்ணுவீங்க, கட்டின வீட்டை புதுப்பிப்பீங்க, கட்டாமல் பாதியில் நின்னது இப்போ லோன் கிடைக்கும், எடுத்து செய்வீங்க. ஸோ இப்படி அந்த சுகத்தில் தடை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ சரியாகும். வாகனம் வாங்கியிருப்பீங்க, பழைய வாகனத்தை வாங்கி ஓட்டிகிட்டு இருப்பீங்க, புது வாகனம் வாங்கலான்னா அது ஒரு 2 வருஷமாக கிடப்பில் இருந்தது, சரி இதையே வச்சு ஓட்டுவோம், இப்படியே நினப்பில் இருந்து செஞ்சிட்டு இருந்தவங்க இப்போ இந்த வக்ர காலத்தில் அதை விற்றுவிட்டு புதிய வண்டியை வாங்கக்கூடிய காலகட்டமாக இந்த வக்ர காலம் அமையும். அப்போ புதிய வீடு, புதிய இடம் வாங்குவதற்கும் புதிய வாகனம் வாங்குவதற்கும் உகந்த காலகட்டமாக அமையும். தாய் சார்ந்த விஷயங்கள், உறவு சார்ந்த விஷயத்தில் ஒரு பகை இருந்தது. உறவுகளோட ஒரு பெரிய அந்யோன்யமே நமக்கு கிடைக்கல. உறவு சார்ந்த விஷயத்தில் எப்போவுமே ஒரு தொந்தரவாக இருக்குது. இப்போது இந்த காலகட்டம் உறவுகள் புதுப்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். அப்போ புரிந்து கொள்ளாதவர்கள் கூட, சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தவங்க கூட ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் ஏதோ ஒரு இடத்துல மீட் பண்ணக்கூடிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி அது இணைக்கக்கூடிய நிகழ்வுள்ள ஒரு காலமாக இந்த வக்ர காலம் அமையப்பெறும். சனி எங்கே இருக்கோ அந்த இடத்துல எதையாவது ஒரு தடைகளையும் ஒரு மந்தத்தையும் ஒரு பிரச்சனையை கொடுப்பாருங்கிறது தான் அமைப்பு. ஸோ அந்த வகையில் 5ஆம் இடத்தில் இருக்கும்போது பூர்வீக பிரச்சனைகளை எதிர்கொள்வதில் சில தயக்கம் இருக்குது. பூர்வீக பிரச்சனைகள் ஏற்படுத்திகிட்டு இருக்கு, அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய இந்த விருச்சிகத்துக்கு இந்த வக்ர காலம் 138 நாட்களில் அந்த பூர்வீகம் சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த பிரச்சனைகளை களைவதற்குண்டான ஒரு காலகட்டமாக அமையும். அப்போ பூர்வீக பிரச்சனைகள் தீர்ப்பதற்கும், குலதெய்வ அனுகிரகம், ஆலய வழிபாடு, ஆலய திருப்பணிகள் எடுத்து செய்வது, இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும், 5ஆம் இடம் என்பது பதவி. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பதவியில் தடை, பதவி வரணும், மறைமுக எதிரிகள். ஸோ இந்த மாதிரி தடையை கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு இப்போ தடை நிவர்த்தியாகிவிட்டது. ஸோ இந்த காலகட்டங்களில் நன்றாக இருக்கக்கூடிய தன்மை. படிப்பில் மந்தமாக இருந்தவர்கள் எல்லாம் இப்போ சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய தன்மை. ஏன்னா 5ஆம் இடம்ங்கிறது குழந்தை அல்லவா? குழந்தை பாக்கியத்தில் தடை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய சனி பகவான் இப்போ நிவர்த்தியாக போகிறார். குழந்தை பாக்கியம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கு. எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 55 நாள் சொன்னோம் பார்த்தீங்களா, குருவின் நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணக்கூடிய அந்த காலகட்டத்தில் திடீரென்று குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திவிடும். எப்போ 4, அது குறிப்பாக சொல்லப்போனால் 4/10/2025 27/11/2025 வரை ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். ஏன்னா 5ஆம் இடத்தில் அந்த சனி வக்ரமாகி அந்த குழந்தை பாக்கியம் தடை கொடுத்த விஷயங்கள் இப்போ தடை நீக்கி அந்த குருவி நட்சத்திரத்தில் இருக்கும்போது, குருங்கிறது குழந்தை, குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகளையும் சந்தர்ப்பங்களை உருவாக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வக்ர காலகட்டம் அமையும். சனி பகவான் தனது 3ஆம் பார்வையாக எங்க பார்க்கிறார் அப்படின்னா, 7ஆம் இடமான திருமணஸ்தானத்தை பார்க்கிறார். திருமண தடை, திருமண டிலே, வரன் பார்த்துட்டே இருக்கிறோம், செட் ஆக மாட்டேங்குது. வரன் பார்த்துட்டோம், பட் ஏதாவது ஒரு குறை, கரெக்டாக சூட் ஆக மாட்டேங்குது, ஏதோ ஒன்று கொடுத்து தடையை ஏற்படுத்திடுது, நடக்கவே மாட்டேங்குது. நானும் 2 வருஷமாக 3 வருஷமாக இந்த திருமணத்துக்கான அந்த பொருத்தத்தை பார்த்துட்டே இருக்கிறோம். ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த விருச்சிகத்துக்கு அந்த சனி பார்த்து அந்த 7ஆம் இடத்தை பார்த்து கெடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ அது நல்லதாக மாறப்போகிறது. அந்த திருமண தடை விலகப் போகிறது.
காதலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்க்கப் போகிறது அப்படிலாம் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த வக்ர காலம் நல்லது நடக்கக்கூடிய, நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய, அந்த சுப விஷயங்களுக்கு தடை இல்லாத நிலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த சனியால் உண்டாக்கப் போகிறது. அப்போ திருமணம் ஜாம் நடக்கப் போகுது, டக்கு நடக்கப் போகிறது. அதன் மூலமாக குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு சிறப்பு பெறுது அப்படின்னு சொல்லலாம். அடுத்த முக்கியமான விஷயம் 11ஆம் இடத்தை பார்க்குது. 11ஆம் இடம் என்பது லாபம், மனமகிழ்ச்சி, சந்தோஷம். 11 பார்த்து சனி கெடுத்துட்டு இருந்தது. இப்போ அது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் உங்களுக்கு ஏற்பட போகிறது. சார், எப்போ நம்ம சந்தோஷம் அடைவோம்? ஒரு நமக்கு தேவை, வாழ்க்கைக்கு தேவையான பணம் வேணும், அந்த பொருளாதாரம், ஒரு நல்ல வேலை இருக்கிறது, கடன் இல்லாத தன்மையில் இருக்கிறது, புரியுதுங்களா? சந்தோஷமான உணர்வோடு இருக்கிறது, செய்யக்கூடிய தொழிலில் லாபம் கொடுக்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ இந்த வக்ர காலகட்டத்தில் அமையும், லாபங்கள் அமையும். செய்யக்கூடிய தொழிலின் மூலமாக லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வக்ர காலகட்டம் இந்த விருச்சிகத்துக்கு அமையும். 2ஆம் இடத்தையும் பார்க்குது. 2ஆம் இடம் என்பது குடும்பம், குடும்ப பிரச்சனைகள் நிவர்த்தியாகும், பேச்சுவார்த்தை மூலம் சரி செய்யப்படும், தனத்தால் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும், உங்கள் வாக்கு பிரச்சனை, உங்கள் பேச்சை கேட்காதவங்க கேட்கக்கூடிய அமைப்பு. ஸோ இப்படி எண்ணற்ற வகையில் நன்மை செய்யக்கூடிய ஒரு நல்ல டைம் உங்களுக்கு வந்தாச்சுன்னு சொல்லலாம். நிறைய நல்ல விஷயங்கள், குட் நியூஸ் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக. ஏன்னா இந்த சனி வக்ரமாயிட்டார். வக்ரமாகும்போது இயல்புக்கு மாறிய தன்மை, 3ஆம் அதிபதி 4ஆம் அதிபதியாக செயல்படக்கூடியதுனால உங்களுடைய புகழையும் கீர்த்தியும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ சொன்னது கோச்சார ரீதியாக சனி பகவானின் வக்ர பயிற்சி பலன்கள். சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கார் அப்படின்னு பாருங்கள். ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக இருக்காரா, இல்லை உச்ச பலத்தோடு இருக்காரா, இல்லை வர்க்கோத்தமம் பலம் பெற்று வலிமையாக இருக்கிறாரா, பாவ கிரகங்களின் தொடர்பில் இருக்கிறாரா, இல்லை உங்கள் ஜாதகத்திலேயே சனி வக்ர நிலையில் இருக்காரா, இல்லை 6, 8, 12ஆம் அதிபதிகளினுடைய கனெக்டிவிட்டியில் இருக்காரா, அல்லது இந்த சனி பகவான் சுப கிரகங்களினுடைய தொடர்பில் இருக்காரா என்பதை பொறுத்து அதன் பலன் வேறுபடும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு துல்லிய பலன் வேணும், ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.